Hi friends, this is Kaliraj. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது TNPSC எக்கனாமிக்ஸ். ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பார்த்துருக்கோம். நேச்சர் அண்ட் இந்தியன் எக்கனாமியோட பார்ட் 3 தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். அது இந்த புக்கை வந்து எங்கே ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்தில் டேர்ம் 2வையும் 10th புக்கையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் சமச்சீர் புக்ஸ். அடுத்து வந்து இந்த 9th டேர்ம் 2ல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியன் கரன்சி தான். இந்த இந்தியன் கரன்சி வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இது வந்து சேருது. அதோடைய பேப்பர் குவாலிட்டி, நம்பர் பேனல், ஆப்டிக்கல் வேரியபிள் இங்க், செக்யூரிட்டி த்ரெட், வாட்டர் மார்க், இதெல்லாம் வந்து பேசிக்காகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து இந்த இதில் இருக்கிறதுனால அதையும் வந்து நீங்கள் சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இந்தியன் எக்கனாமி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு வந்து இந்திய பொருளாதாரம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்தியன் எக்கனாமி டியூரிங் பிரிட்டிஷ் ரூல். அதாவது ஆங்கில ஆட்சியின் போது இந்திய பொருளாதாரம் வந்து எப்படி வந்து இருந்தது அப்படின்னு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். இதில் பழங்காலத்தில் எப்படி வந்து இந்தியாவில் இருந்தாங்கன்னா, அதாவது கிராமத்து பொருளாதாரம் தான் வந்து உயர்ந்திருந்தது. இப்போ ஏன் கிராமத்து பொருளாதாரம் அப்போ உயர்ந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயமும் அவங்க வந்து பிரதான தொழிலாக விவசாயத்தை தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 70% மக்கள் வந்து விவசாயத்தை தான் வந்து பிரதான தொழிலாக பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் வந்து அவங்களோட தேவைகள் வந்து அந்த கிராமத்துக்குள்ளேயே வந்து முடிவடைஞ்சிடும். அதே மாதிரி லோக்கல் மார்க்கெட், அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போகிற சதவீதம் வந்து ரொம்ப கம்மி. அதனால வந்து கிராமத்து பொருளாதாரம் மிக உயர்வாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன தொழிற்சாலைகள் இருந்தது பார்த்தீங்கன்னா, கைவினை கலைஞர்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் துணி நெய்பவர்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னா நகரப்புறங்களில் இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து பெரிதும் வந்து இருந்தது. அடுத்து பெங்காலில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ் சில்க். தமிழ்நாட்டில் எதுக்கு ஃபேமஸ்னா கைவினை பொருட்களுக்கு. காஷ்மீரில் ஷால், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட லுதியானா அப்படின்ற பொருட்களும் வந்து காஷ்மீரில் வந்து ஃபேமஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து உள்ளே வந்தாங்க. இந்த ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்து இந்த கிராமத்து பொருளாதாரத்தை வந்து முற்றிலுமாக வந்து வெளியே தள்ளிட்டாங்க. ஏன் அவங்க வெளியே தள்ளிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கிலேயர்கள் வந்து இங்கிலாந்துலேருந்து வந்ததுனால இங்கிலாந்தில் வந்து அப்போ வந்து என்ன புரட்சி ஏற்பட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் புரட்சி ஏற்பட்டது. அந்த தொழில் புரட்சியை இந்தியாவிலையும் புகுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவையா அந்த தொழில் புரட்சியை புகுத்தினாங்கன்னா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ரா மெட்டீரியல் இருக்கிற இடமா பார்த்தாங்க. இந்தியாவில் கிடைக்க எல்லா ரா மெட்டீரியலும் இந்தியாவில் வந்து கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து தொழிற்சாலைகளை நிறுவினாங்க. அது வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதியும் பண்ணாங்க. டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், இரிகேஷன், எஜுகேஷன், இதெல்லாம் எதுக்காக கொடுத்தாங்கன்னா இந்தியாவில் இருந்து அந்த ரா மெட்டீரியல் வந்து சுரண்டி அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இத்தனையும் வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுத்தாங்க. அடுத்து மொத்தம் வந்து இந்த ஆங்கில ஆட்சியும் போது 3 வந்து பார்க்கப்படுது. அந்த 3 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆஃப் ரூரல் எக்கனாமி, டிக்ளைன் ஆஃப் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ லேண்ட் சிஸ்டம். இது 3 வந்து பார்க்கப்படுது. அதாவது என்ன ஆகுதுன்னா கிராம பொருளாதாரத்தின் வீழ்ச்சி, இந்திய கைவினை பொருட்கள் புகழ் மங்கியது, புதிய நில அமைப்பு முறை தோற்றம். இது 3மே இந்த ஆங்கில ஆட்சி அப்போதான் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜவஹர்லால் நேரு வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ ஆங்கில ஆட்சி முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவர் பிரைம் மினிஸ்டராக வந்தப்போ என்னென்ன பொருளாதார முன்னேற்றத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் திட்டமிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் பேஸ், அது கிராமப்புறங்களை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அக்ரிகல்ச்சர் மேலே ஒரு தனி கவனம் செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் நிறைய பவர் ப்ராஜெக்ட் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. எதுக்காகனா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. அப்புறம் நேரு வந்து ஒரு மிக்சடு எக்கனாமியாக இருக்கும் இந்தியா அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அது எப்படி மிக்சடு எக்கனாமினா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர், பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் இணைந்து வந்து இருக்கும் இந்தியாவில் அப்படின்னு அவர் வந்து கணக்கிட்டார். அதுக்கப்புறம் நேரு வந்து ஒரு பிளானை வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். அது என்ன பிளான்னா 5 ஆண்டு திட்டம், 5 இயர் பிளான்.
அது வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக அது வந்து பார்க்கப்படுது. இந்த 5 இயர் பிளான் இந்தியாவில் வந்து இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுத்தாங்க. இந்த சோவியத் ரஷ்யாவில் வந்து 7 இயர் பிளான், அதாவது 7 ஆண்டு திட்டத்தை வந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் இந்தியாவில் 5 ஆண்டு திட்டத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த கமிஷன் வந்து எப்போ முதல்ல அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950. அப்போ யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க? அப்போ இருந்த நேரு வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார். இந்த பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இந்த பிளானிங் கமிஷனோடைய சேர்மனாகவும் ஃபுல் டைம் வைஸ் சேர்மனாகவும் வந்து பொறுப்பில் இருந்தாங்க. அடுத்து ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் 5 இயர் பிளான், இந்த 5 ஆண்டு திட்டத்துடைய என்னென்ன நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீசிங் நேஷனல் எக்கனாமி, நேஷனல் எக்கனாமியோட இன்க்ரீஸ் பண்ணுறது, ரெடியூசிங் த இன்இக்வாலிட்டிஸ் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த், எலிமினேட்டிங் பாவர்ட்டி, ப்ரொவைடிங் அடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட், ரிமூவிங் த bottlenecks in agriculture production and in manufacturing sector. இந்த 5 வந்து அதாவது கிராமத்து அந்த 5 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்களில் முக்கிய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு வருமானத்தை வந்து அதிகப்படுத்துறது, அடுத்து வருமானம் மற்றும் செலவு விவரங்களை வந்து குறைக்கிறது, அப்புறம் வறுமையை வந்து ஒழிக்கிறது, புதிய வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்குறது, அது வேளாண் உற்பத்தியில் மாற்றம், தொழில் உற்பத்தியும் உள்ள புகுத்தி செயல்படுறது. இது 5 வந்து ஏற்புடையதாக இருக்குது. அடுத்து வந்து இந்த 5 ஆண்டு திட்டத்தில் யார் வந்து இருந்தாங்கன்னா, மாநிலத்தை சேர்ந்த சிஎம்மும் சரி முதல்வரும், அடுத்து அங்கே கீழே இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் வந்து இதில் வந்து மெம்பர்ஸாக வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து 10 ஆண்டு திட்டம் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஆல்ரெடி வந்து மொத்தம் 10 5 ஆண்டு திட்டங்கள் வந்து முடிஞ்சிருக்கு இதுவரை. 10 5 இயர் பிளான்ஸ் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 11th 5 இயர் பிளான் வந்து வந்திருக்கு. அந்த 11th 5 இயர் பிளான் வந்து எப்போனா 2007 2012 வரையும் மொத்தம் 5 ஆண்டுகள். இந்த 11th 5 இயர் பிளான்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு மொத்தம் வந்து ஒரு 8 இருக்கு. அது என்னன்னா, இன்க்ரீசிங் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகரிக்கிறது, அப்புறம் எலக்ட்ரிஃபிகேஷன் அண்ட் ரூரல் ரோட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகரிக்குது. அதாவது நீர்ப்பாசன வசதிகள் மற்றும் கிராமங்கள் மின்மயமாக்குதல் மற்றும் கிராம சாலைகளை மேம்படுத்துதல், அரசு முதலீட்டை அதிகரித்தல், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து டு ரெடியூஸ் த சப்ஸ்கிரைஸ் இன் பவர் ஃபெர்டிலிட்டி, மின்சாரம் மற்றும் உரங்களின் மானியங்களை குறைத்தல். ப்ரொமோட்டிங் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், வேளாண் ஆராய்ச்சியை ஊக்கப்படுத்துதல். டு என்ஷூர் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்தல். 5வது லார்ஜர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகளை விரிவாக்குதல். 6வது டு டெவலப் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிராமப்புற கட்டமைப்பு வசதிகளை பெருக்குதல். டு ரெடியூஸ் த ட்ராப் அவுட் ரேட் இன் பிரைமரி ஸ்கூல்ஸ், அதாவது தொடர்ந்து வந்து இடைநிலை செய்கிறாங்கள குழந்தைகள் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கூல் போகாமல் இருக்கிறதையும் வந்து இது மூலியமா வந்து கம்மிப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்து அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன், வேளாண்மை முன்னேற்றம் உணவு உற்பத்தியும், இதுதான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்திய அக்ரிகல்ச்சர் வந்து இந்தியாவில் ஒரு முதுகு தண்டா பேக் போனாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு 40% இந்தியா வருமானம் வந்து எங்கேருந்து வருதுன்னா விவசாயத்திலேருந்து தான் வருது. அதுக்கப்புறம் கிரீன் ரெவல்யூஷன், பச்சை புரட்சி வந்துச்சு எப்போனா 1967. யார் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் வந்து எடுத்துகிட்டு வந்தது. எதுக்காகனா லேண்ட் ரீஃபார்ம் பண்ணுறதுக்கும் மற்றும் எதை வந்து ஊக்குவிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா HYV, ஹை ஈல்டிங் வெரைட்டி, நிறைய வந்து காப்புகள், நிறைய காய்கள், நிறைய தானியங்களுக்கு தரக்கூடிய விதைகளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இரிகேஷன் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அது மூலிமா வந்து அக்ரிகல்ச்சர் வந்து உடைய ப்ரொடக்ஷன் உற்பத்தி வந்து அதிகமாகிடுச்சு. அடுத்து லேண்ட் ரிஃபார்ம்,
இந்த லேண்ட் ரிஃபார்ம் வந்து நில சீர்திருத்தம். இது எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்கன்னா, ஸ்பீடில் வந்து லேண்டை வந்து மெஷர் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் செல்லிங், லெஜிஸ்ட்ரேஷன், அபாலிஷன் மூலியமா இது யார் வந்து முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூதன் மூமெண்ட் மூலியமா. யார் இந்த பூதன்னா, ஆச்சாரியா வினோபாவே தான் வந்து எடுத்துட்டு வந்தார். அவர் இங்கே ஒரு பிக்கில் இருக்கும், அந்த புக்லேயே இருக்கும் அவரோட பிக், அதை வந்து பாருங்க. இந்த நில சீர்திருத்தம் எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பண்ணையார்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிலத்தை வந்து அபகரித்து வச்சுருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து நிலத்தை வந்து ஏழை மக்கள் கிட்ட வந்து பகிர்ந்து அளிச்சாங்க. இதுதான் இந்த நில சீர்திருத்தம். இந்த பூபால் மூவ்மெண்ட் மூலியமா நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் வந்து எடுத்து லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட இருந்து, அதாவது இந்த மாதிரி பண்ணையார்கள் அதை வந்து அபகரித்து வச்சிருக்கவங்க கிட்ட இருந்து எடுத்து இந்த மாதிரி ஏழை மக்கள் கிட்ட கொடுத்துட்டாங்க. அடுத்து ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் ப்ரோக்ராம். இந்த ஹை ஈல்டு வெரைட்டிஸ் ப்ரோக்ராம் என்னன்னா, அதிக விளைச்சல் தரும் விதைகளை பயிரிடுதல் திட்டம். எதுக்காக இந்த அதிக விளைச்சல் தர பயிரிடுதல் பண்ணிட்டீங்கன்னா, கிரீன் ரெவல்யூஷன், பச்சை புரட்சி மூலியமா இந்த நிறைய வந்து உணவுகள் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக அதிகமாக இந்தியாவில் எது பயன்படுத்துனாங்கன்னா, அரிசியும் கோதுமையும் தான் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணாங்க. இது மூலியமா வந்து இந்த ஹை ஈல்டிங் கிராப்ஸ், அதாவது இந்த அதிகபட்சமான இந்த விதைகள் மூலியமா அதுக்கு என்ன தேவைன்னா, நிறைய தண்ணீர் தேவை, அது மட்டும் இல்லாமல் உரங்கள் தேவை, பூச்சிக்கொல்லிகள் தேவை, அது மட்டும் இல்லாமல் அது பயிரிடுறதுக்கு விவசாயிகளுக்கு பணமும் தேவை. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அதிகபட்சமான ஈல்டும் கிடைக்கும். இதோட முடிவாக என்ன பண்ணுச்சுன்னா, பச்சை பயிற்சி வந்து நிறைய லாபமும் அடைஞ்சுது. இந்தியா வந்து உணவு உற்பத்தியில் ஒரு தன்னிறைவு அடைஞ்சது. அப்புறம் வந்து இந்த உணவு உற்பத்தி விதைகள் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸ், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ். அது எங்கே இருக்குன்னா, லுடியானா, பேண்ட் நகர், உத்தரப்பிரதேசில், அடுத்து கோயம்புத்தூரில் கூட இருக்குது. அடுத்து தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக இந்த பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள். இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான், அடுத்து இந்துஸ்தான் ஷிப்யார்ட், ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர்ஸ், இன்டகிரல் கோச் ஃபெசிலிட்டி, நியூஸ் பேப்பர் மில்ஸ். அடுத்து பப்ளிக் செக்டர், பொதுத்துறை நிறுவனங்கள். இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் என்னென்னா, லிக்னைட் கோஆபரேஷன், பாரத் ஹெவி மெட்டல் லிமிடெட், பிஎஸ்என்எல், ஏர் இந்தியா, அதெல்லாம். அடுத்து தனியார் செக்டர், பிரைவேட் செக்டர். இந்த பிரைவேட் செக்டர்லாம் என்னென்னா, அசோக் லைலாண்ட், டிவிஎஸ், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த எக்ஸாம்பிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக எதுக்கு வந்து முக்கியம் கொடுத்தாங்க, ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி இன்ஜினியரிங்க்கும், மிஷின் பில்டிங் பண்ணுறதுக்கும், இண்டஸ்ட்ரி கிராஷிங் பண்ணுறதுக்கும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உரங்களுக்கும், பெட்ரோலியம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் கொடுத்தாங்க. 1991 1991 எக்கனாமிக்கல் ரீஃபார்ம்ஸ் வந்து நடந்தது. என்னதுன்னா, பொருளாதார சீர்திருத்தம் வந்து நடந்தது. எப்போ? 1991. அது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமி வந்து மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு நிறைய பாலிசிஸ் வந்து கவர்மெண்ட், அரசு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அரசோடைய எய்ம் வந்து, அவங்க நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து எந்த தனியார் வெளிநாட்டில் இருந்தும் வந்து இங்கே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருந்த அரசு, இந்த பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காக இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க. அதாவது வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நிறைய அனுமதி கொடுத்தாங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அது மூலிமா ப்ரைவேட் செக்டர், பொதுத்துறை வந்து உயர்ந்தது. அதுவும் அவங்க கூட வந்து பப்ளிக் செக்டர் அது வந்து கை கோட்டு நிறைய ப்ரைவேட் செக்டர் வந்து உருவாச்சு. கவர்மெண்ட்டும் வந்து அதை வந்து பார்த்துக்குச்சு. அது மூலிமா நிறைய எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ், அதாவது எக்கனாமிக் பொருளாதார உயர்ச்சி வந்து நடந்தது. அடுத்து இந்த ஃபாரின் வெளிநாட்டு முதலீடுகள் மூலிமா வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து உயர்ந்தது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, நோக்கியா, ஃபோர்டு, ஹுண்டாய், எல்என்டி, அதெல்லாம் வந்து இருந்தது. அடுத்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா,
வீட்டிலே இருந்து பொருட்களை வந்து உருவாக்குவாங்க. கைவினை பொருட்கள், காயர் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் வந்து உருவாக்குவாங்க. அடுத்து இந்த ஸ்மால் கேர் இண்டஸ்ட்ரீஸ் எதை வந்து அடிப்படையாக வந்து கொண்டு இருக்கு, எதை வந்து எது கீழே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொழிற்சாலைகள் வந்து நம்பி தான் இது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் நம்பி இருக்கு. அதுக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. பெல், திருச்சியில் இருக்கக்கூடிய பெல் இண்டஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் ராணிப்பேட்டையில் இருக்கிறதும். அடுத்து இதை வந்து லிபரலைசேஷன், பிரைவேலைசேஷன், குளோபலைசேஷன் இது மூணா வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். அதாவது என்னன்னா தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாத்தல் அப்படின்ட்டு மூணா வந்து பிரிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லிபரலைசேஷன், தாராளமயமாக்குதல் எதுக்குன்னா மார்க்கெட் வந்து ஃப்ரீ சிஸ்டம் பண்ணுறதுக்கு, ப்ரைவேட் செக்டர் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு, கோர் இண்டஸ்ட்ரி பப்ளிக் செக்டரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. தாராளமயமாக்குதல் என்பது தனியார் துறை தொழில் நிறுவனங்களுக்கான விதிமுறையும் கட்டுப்பாடுகளையும் திரும்ப பொருளை பெறுவதற்கு இக்கொள்கையின் மூலமாக பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் ஒதுக்கப்பட்ட தனியார் துறைகளும் ஏற்கனவே மின் உற்பத்தி தனியார் துறையில் செயல்பட்ட அனுமதி வழங்கப்பட்டது. அடுத்து பிரைவேட்டைசேஷன், அதாவது தனியார் மயமாக்குதல். எதுக்கு தனியார் மயமாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சிக்காகவும் பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து இந்த தனியார் மயங்களுக்கு கைகோட்டு வந்து புதிதாக நிறையா வந்து உற்பத்தி செய்யறதுக்காகவும் இது பண்ணுறாங்க. அடுத்து குளோபலைசேஷன், உலகமயமாக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பொருட்களை வந்து இந்தியாவிலேருந்து உற்பத்தி பண்ணி அது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், சரக்கு மற்றும் சேவைகள் மூலியமாக அதை வந்து நிறைவு செய்து உலகத்தில் இருக்க எல்லா இடங்களுக்கும் வந்து அதை அனுப்பி, அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இந்தியாவிலையும் வந்து இறக்குமதி பண்ணுறதுக்காக இந்த உலகமயமாக்குதல் வந்து மிகப்பெரிய பங்காக ஏற்பட்டது. இதோடைய லாபம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் மூலியமா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறதோ அந்த மாதிரி பல நாடுகளில் வந்து இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் தொழில்நுட்பம். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பொசிஷன் ஆஃப் ஃபீல்டு, அதாவது நியூக்ளியர் ப்ரோக்ராமு, ஸ்பேஸ் ப்ரோக்ராம், அஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், ஓஷனோகிராஃபி இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம லைனாக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம். அது வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1954 ஆரம்பிச்சாங்க. இது நியூக்ளியர் டெக்னாலஜி எதுக்காக வந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு, அதாவது விவசாயத்துக்கு வந்து ஜென்ரேஷன் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுக்காகவும், மெடிசன் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காகவும். ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் எங்கே வந்து போட்டாங்கன்னா ட்ராம்பே. அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணால் 1956. இப்போ வந்து மொத்தம் 17 அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது இந்தியாவில். அது ஸ்பேஸ் ரிசர்ச். உங்களுக்கே தெரியும் இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்குது உலகத்தில் ஸ்பேஸ் ரிசர்ச் மூலிமா. அது வந்து எது மூலியமாக பார்த்தீங்கன்னா இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மூலிமா. இது வந்து நிறைய சேட்டலைட்ஸ் டெவலப் பண்ணி வந்து விட்டுட்டு இருக்காங்க. 1975 முதலாக ஆரியபட்டா என்ற ஒரு செயற்கைக்கோளை வந்து லான்ச் பண்ணாங்க. 40 வருடமாக மொத்தம் 50 சேட்டலைட் வந்து விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3க்கு அனுப்பப்பட்ட இந்தியாவுடைய சந்திராயன் 1 எப்போ அனுப்பப்பட்டதுன்னா 2008. இது வந்து நிலவில் தண்ணி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு இந்த சேட்டலைட். அடுத்து வந்து பார்க்க போகிறது ஓஷனோகிராஃபி. ஓஷனோகிராஃபின்னா தமிழ் என்னன்னா பேராளி இயல் ஆய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து பார்க்குறதுக்கும் அதில் என்னென்ன இருக்குது, அதாவது பெட்ரோல் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த ஓஷனோகிராஃபி வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பயோடெக்னாலஜி. இந்த பயோடெக்னாலஜி எதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு, அப்புறம் ஹெல்த் கேர் நம்ம நலனுக்காகவும், அனிமல் சயின்ஸு, என்விரான்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி அதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரல் வேக்சின் ஃபார் காலரா. அடுத்து டெலிகம்யூனிகேஷனில் இந்தியா வந்து 10வது இடத்துல இருக்குது உலக அளவில். இதில் 77.93 மில்லியன் டெலிஃபோன் கனெக்ஷன் வந்து இருக்குது இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் 1.79 மில்லியன்
பப்ளிக் கால் ஆஃபீஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 65.2 crores மொபைல்ஸ் வந்து இருக்குது இந்தியாவில். இது மூலியமா வந்து 1 million கிடைக்குது இந்தியாவுக்கு ஒரு மாதத்துக்கு. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மற்றும் சாஃப்ட்வேர். இதோடைய சென்டர்ஸ் மையங்கள் வந்து அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத், சென்னை இது 3 இடங்கள்ல இருக்குது. இது மூலியமா வந்து மில்லியன்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் நிறைய கோடிக்கணக்கான பணம் வந்து பரிமாறப்படுது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலியமா. இதுக்கு ஒரு உதாரணம் வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL, கோகினன்ஸ் டெக்னாலஜி அதெல்லாம். அடுத்து ஐடி செக்டாரில் வந்து மேசிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மூலிமா இந்தியாவுடைய இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பும் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்து எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட் இன் இந்தியா 2001 வந்து 64.8%, 64.8% வந்து உயர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுலன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரஸியில். அடுத்து மேல் ஆண்கள் வந்து 75.25%, ஃபீமேல் வந்து 53.67%. மொத்தம் வந்து டோட்டலாக வந்து 560 மில்லியன்ஸ் வந்து படிப்பில் வந்து உயர்ந்திருக்காங்க 2001. இதில் இருக்கிறதுலே இந்த மாநிலங்களே கேரளா தான் முதலிடம் இருக்குது 90%. அதே மாதிரி குறைஞ்சபட்சம் படிப்பு இருக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் 47%, தமிழ்நாட்டில் வந்து 73.5% இருக்காங்க. அடுத்து வந்து கீழே வந்து பிரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன்னா என்ன, சோசியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு, எஜுகேஷன், பிரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன், டீச்சர்ஸ் எஜுகேஷன், அடுத்து ஹையர் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி, தெர்மல் பவர், ஹைடல் பவர், அட்டாமிக், விண்ட் எனர்ஜி, பயோமாஸ் எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி கீழே வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து அப்படியே சும்மா வந்து பார்த்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்த சிலபஸில் இருக்கக்கூடிய அடுத்த பாட்டு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிலோ. திஸ் இஸ் கலைராஜ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.